வணக்கம். இன்றைய குறளும் பொருளும் அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் படுவல் துணிவு. சொற்பொருள்: ஒழுக்கத்திற்காக நீத்தார் பற்றுகளை துறந்தவர் பெருமை உயர்வு விழுப்பத்து விழுமத்தின் பொருட்டு வேண்டும் விருப்பம் பணுவல் நூல் துணிவு முடிவு. தமக்குரிய ஒழுக்கத்தை தழுவி நின்று பற்றுகளை துறந்தவரது பெருமையை சிறந்தவைகள் எல்லாவற்றிலும் மேலாக வைத்து போற்றி புகழ வேண்டும் என்பது நூல்களின் துணிந்த முடிவாகும். துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. சொற்பொருள்: துறந்தார் பற்றினை விட்டார் பெருமை சிறப்பு துணை அளவு கூறின் சொன்னால் வையத்து உலகத்தில் இறந்தாரை இறந்தவர்களை எண்ணிக்கையிட்டு கொண்டு கொள்வது அற்று போல. பற்றுகளை விட்டவரது பெருமையை கணக்கிட்டு கூறுதல் என்பது உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு கூறுதல் போன்றது. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிட்டு உலகு. சொற்பொருள்: இருமை இருநிலைகள் வகை கூறுபாடு தெரிந்து ஆராய்ந்து அறிதல். ஈண்டு இப்பிறப்பில் அறம் அறச்செயல்கள் நல்வினை பூண்டார் மேற்கொண்டார் பெருமை சிறப்பு பிறங்கிற்று உயர்ந்தது உலகு உலகம். பிறப்பு வீடு என்னும் இரண்டின் வகை தெரிந்து இப்பிறவிலேயே அறச்செயல்களை மேற்கொண்டு செய்பவரின் பெருமையை உலகில் உயர்ந்தது. உரன் என்னும் தோட்டியான் ஓரென்னும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. சொற்பொருள்: உரன் திண்மை என்னும் என்கின்ற தோட்டியான் அங்குசத்தால் ஓர் ஒரு ஐந்தும் ஐம்பொறி கட்டு காப்பான் காப்பாற்றுபவன் வரன் மிக்கது எண்ணுகின்ற வைப்பிற்கு நிலத்திற்கு ஓர் ஒரு வித்து விதை. அறிவு என்னும் அங்குசத்தால் ஐம்பொறிகளை அடக்கி ஆளும் திறன் உள்ளவனே எல்லா நிலத்திலும் சிறந்தது என்று கூறப்படும் புகழ் உலகிற்கு ஓர் வித்து. ஐந்து வித்தான் ஆற்றல் அகல் விசும்பலார் கோமான் இந்திரனே சாலுங்கரி. சொற்பொருள்: ஐந்து புலன்கள் அவித்தான் பக்குவப்படுத்தியவன் ஆற்றல் வலிமை அகல் விரிவான விசும்புலார் வானில் உள்ளவர்கள் கோமான் மன்னவன் இந்திரனே சாலும் அமையும் கரி சான்று. ஐந்து புலன்களாலும் ஏற்படும் அவாக்களை பக்குவப்படுத்தி அடக்குபவனின் வல்லமைக்கு அகன்ற வானுலகத்தின் தலைவன் இந்திரனே சான்று. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். சொற்பொருள்: செயற்கு செய்தற்கு அரிய அருமையானவை செய்பவை செய்வார் பெரியர் பெரியவர் பெருமை உடையவர். செயற்கு செய்தற்கு அரிய அருமையானவைகளை செய்கலாதார் செய்ய முடியாதவர் சிறியவர். செய்வதற்கு அரியனவற்றை செய்வார் பெரியர் செய்வதற்கு எளியனவற்றை செய்யாது அரியனவற்றை செய்யாதவர் சிறியர். சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டிய உலகு. சொற்பொருள்: சுவை ஒளி காணல் ஊறு தொடு உணர்ச்சி ஓசை ஒளி நாற்றம் மனம் என ஐந்தினது வகை கூறுபாடு தெரிவான் ஆராய்ந்து தெளிந்தவன்
கட்டே கண்ணதே. உலகு உலகம் சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டுமென்று ஐந்தின் வகைகளை ஆராய்ந்து அறிந்து தெளிவானவனது அறிவில் இயங்குவதுதான் இந்த உலகம். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். சொற்பொருள்: நிறை, நிரம்பி, நிறைந்த, மொழி, சொல், மாந்தர், மக்கள், பெருமை, சிறப்பு, உயர்வு. நிலத்து பூமியின் கண், மறை, மறை, மொழி, சொல் காட்டிவிடும், காண்பிக்கும். அறவழி நின்று வாழும் மாந்தரின் பெருமையை அவர் இந்நிலத்தில் உள்ளோர்க்கு சொன்ன மறைமொழிகளே காட்டிவிடும். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமையும் காத்தல் அரிது. சொற்பொருள்: குணம் நற்பண்பு என்னும் என்கின்ற குன்று சிறுமலை ஏறி ஏறி நின்றார் நின்றவர் வெகுளி சினம் கனமேயும் நொடிப்பொய்தேனும் காத்தல் தன்கண் வைத்திருத்தல். அரிது அருமையானது. நற்பண்புகள் நிறைந்த முற்றும் துறந்த முனிவனது வெகுளியானது கனப்பொழுதும் ஏற்படாது, ஏற்படின் கன நேரம் கூட தாங்காது. அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டோர்களான். சொற்பொருள்: அந்தணன் தற்பத்தை உடையவர் என்பவர் அறவோர் அறநெஞ்சம் கொண்டவர் மற்ற ஏனைய எவ்வுயிர்க்கும் எந்த உயிர்க்கும் செந்தன்மை அருள் தன்மை பூண்டு கொண்டு ஒழுகலான் நடத்தலான். எல்லா உயிர்களிடத்தும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோருடைய அறவோராகிய துறவியரே அந்தணர் என்று அழைக்கப்படுவார். எல்லா உயிர்களிடத்தும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோராகிய துறவியரே அந்தணர் என்று அழைக்கப்படுவார். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.